பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய தொடர் வேத பாடத்தினுடைய 27ஆம் பகுதியை இந்த காலை வேளையில் நாம் சந்திப்போமாக. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் வாசிக்கிறோம். அப்போது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். 22ஆம் வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை என்றான். பிரியமானவர்களே, இங்கு தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டதான அந்த அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்கிறதான தீர்மானம் ராஜாவால் பிறப்பிக்கப்பட்ட போது, தானியேல் ஏற்கனவே நாம் சிந்தித்த வேத பாடங்களின்படி அவன் தேவனை நோக்கி பார்த்து தேவனை தேடுகிறவனாக, அவன் தினம்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்தபடினால் குற்றம் சாட்டப்பட்டது நிமித்தமாக சிங்கக்கெபியிலே போடப்பட்டான். இருந்தாலும் ராஜா அவன் மேல் இரக்கம் வைத்தார், அவனை விடுவிக்கும்படி பிரயாசப்பட்டார். அது தேவனுடைய இரக்கம், கிருபை என்பதை குறித்து நாம் கடந்த வேத பாடத்தில் சிந்தித்தோம். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டார்கள். போடும்போது ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லிதான் அவனை அனுப்புகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆகவே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை என்பதை குறித்து தானியேல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட இப்படிப்பட்டதான சோதனைகளின் வழியாக, போராட்டங்களின் வழியாக, இல்லாவிட்டால் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு விவிதமான சூழ்நிலைகளிலே ஒருவேளை நாம் தள்ளப்படலாம். அது நம்முடைய ஊழியங்களின் பகுதியிலே இருக்கலாம், இல்லாவிட்டால் வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம், இல்லை குடும்பங்களில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கலாம். தேவையில்லாத குற்றங்களை சுமத்தி நம்மை ஒரு விதமான தண்டனைக்குள்ளாக, சிக்ஷைக்குள்ளாக நடத்தப்படலாம். பிரியமானவர்களே, இந்த சிங்கங்கள் என்று சொல்லும் போது பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் சொல்லும்போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பார்க்கிறோம். பிரியமான சிங்கம் என்று சொல்லும்போது அது பிசாசானவனை, அவனுடைய வல்லமைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிங்கங்களுக்கு பார்க்கும்போது அந்த பிசாசின் வல்லமைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படும் வேணும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியாரோ அவரை குறித்து படிக்கிறோம். அவன் யூதயாவை சேர்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் நடக்கும்படியாக, போன வழியாக அவன் திரும்பக்கூடாது, போகிற இடத்துல அவன் எதுவும் புசிக்கூடாது என்கிறதான கட்டளை தேவனால் அவனுக்கு தரப்பட்டிருந்தது. அங்கே நடந்த காரியத்தை பார்க்கும்போது, அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அது அண்டையில் நின்றது, சிங்கம் பிரேத தண்டையிலே நின்றது. 26ஆம் வசனம், அவனை வழியில திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்க பார்க்கும்போது ஒரு சிங்கம் ஒரு தீர்க்கதரிசியை கொன்று போடும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தபோது இந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சிங்கத்திற்கு தேவன் அவனை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, சிங்கத்தின் வல்லமைகளுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தால்தான் சிங்கமானது நம்மை கொன்று போடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அப்படியானால் பிசாசின் வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகளுக்கு தேவன் அனுமதித்தாலே ஒழிய வேறே விதத்தில் பிசாசின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆகவே சத்துருவின் வல்லமைகள் நம்மை சேதப்படுத்த வேணும் என்று சொன்னால்
தேவன் ஒப்பு கொடுக்கவே. ஸோ தேவன் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா இங்கே பார்க்கும்போது அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவன் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கவில்லை, அவன் அதன்படி செய்யவில்லை, அதி நிமித்தமாக தேவன் அவனை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, சிங்கங்கள் ஒரு மனிதனை சேதப்படுத்த வேணும் என்று சொன்னால், இல்லை சத்ருவின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் சேதப்படுத்த வேணும், கிரியை செய்ய வேணும் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் காட்டினபடினால்தான், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதபடினால் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. பிரியமான நம்முடைய ஜீவியத்தில் கூட பிசாசின் கிரியைகள் நம்முடைய குடும்பத்திலேயோ இல்லை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ கிரியை செய்கிறதுன்னு சொன்னால் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எங்கேயோ மீறி நடந்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் காட்டியிருக்கிறோம் என்று அர்த்தம். அது நிமித்தமாக தேவன் ஒப்பு கொடுத்தபடினால் சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்துகிறது, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. அதனால்தான் தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது விதமாக ஜெபிப்பதை பார்க்கிறோம். சங்கீதத்துல படிக்கும் போது 7ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், சத்ரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். பாருங்க, சங்கீதக்காரனுடைய ஜெபம். சத்ரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு பீறி போடாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல, என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணன் பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலே என்னை காப்பாற்றும், பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதவி இருக்கிற பாலசிங்கத்துக்கும் ஒப்பா இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சத்துருக்களை குறித்தும் துன்மார்க்கரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பிசாசானவன் அவன் நேரடியாக கிரியை செய்வது மட்டுமல்ல, துன்மார்க்கர்களும் சிங்கம் போல நமக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சத்ருக்கள் நமக்கு விரோதமாக சிங்கம் போல கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அதுதான் இந்த 7ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் அதிகாரத்திலும் படிக்கிறோம். ஆகவே இவைகளிலிருந்து என்னை காப்பாற்றும், இதிலிருந்து என்னை தப்புவியும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். பிரியமான நம்முடைய ஜீவியத்துல கூட இப்படிப்பட்ட சிங்கத்தின் வல்லமைகள் சத்துருக்களாக, பகஞ்சர்களாக, இல்லாவிட்டால் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளாக இருக்கும். ஆகவே தினந்தோறும் நம்முடைய ஜெபம் அதுவா இருக்கவே, இந்த வல்லமைகள் இடத்துல தப்பிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பாதுகாக்க முடியும். இவ்விதமான ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாக தாவீது இருந்த அப்படினால்தான் ஒரு சந்தர்ப்பத்துல சிங்கம் அவனுக்கு விரோதமாய் வந்தபோது அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி கிழிப்பதை போல கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவனுக்கு உள்ள வந்தது. பிரியமானே, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நாம் ஜெபித்து அந்த வல்லமைகளை, சிங்கத்தின் வல்லமைகளை எதிர்கொள்ள வேணும். 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வாக்கு தத்தம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவா என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, சிங்கத்தின் வல்லமைகளை நாம் மிதிப்போம், அதன் மேல் நடப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து ஜெபித்து நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாகவோ இல்லை வேலை ஸ்தலத்திலேயோ இல்லை ஊழியத்தின் பாதையிலையோ எதிரிட்டு வருகிற சிங்கங்களின் வல்லமைகளை நாம் ஜெயமெடுக்க வேணும். அதற்கு மேலாக நடந்து அதை மிதித்து போட வேணும். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, வாக்குத்தத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே தேவன் கொடுத்த அதிகாரத்தை பார்க்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லுகிறார். பாருங்க, சத்துருவின் வல்லமைகள், சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நாம் பற்றி கொள்ளவே, இந்த அதிகாரத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செயல்படும் போதுதான் இந்த சிங்கங்களின் வல்லமைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும், தைரியமாக அந்த பாதையில செல்ல முடியும். சிங்கங்களின் கெபியில போடுகிறோம் என்று சொல்லும்போது தானியேல் அங்க பயப்படவில்லை, தானியேல் அங்க கலங்கவில்லை, தைரியமாக உள்ளே சொல்லுகிறார். அதனால்தான் ராஜா சொன்னார், நீ ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பார் என்று சொல்லி அனுப்பினார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை, வாய்கள் கட்டப்பட்டது, தேவ தூதனை அனுப்பி கட்டினார். பிரியமானே, நம்முடைய ஜீவியத்துல கூட கர்த்தர் அப்படிப்பட்டதான எதிராய் கிரியை செய்கிற சிங்கங்களின் வல்லமைகளை கட்டுவதற்காக அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபத்தின் மூலமாக அந்த வல்லமைகளை கட்டி நாம் செயல்படும் போது அந்த வல்லமைகள் நம்மை சேதப்படுத்துவதில்லை. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே தானியேல் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை, அதனுடைய வாயை தூதனை கொண்டு ஆண்டவர் கட்டினார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யவில்லைன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதது காரணம்
அவன் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கும் முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தான். பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனுக்கு முன்பதாகவும் சரி, மனிதர்களுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவர்களாய் காணப்படவே, குற்றங்களோடு குறைகளோடு பாவங்களோடு மீறுதல்களோடு அக்கிரமங்களோடு நாம் இருக்கும்போது இந்த சிங்கத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்வதற்கு லகுவா இருக்கும், வழிவகுக்கும். ஆகவே குற்றமற்றவர்களா இருக்கவே நாம் தேவனுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்வேனோ, அதே சமயம் மனிதர்கள் முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக, அதிகாரிக்கு முன்பாக நாம் இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல குற்றமற்றவர்களாய் நாம் செயல்படவே. நாம் குற்றமற்றவர்களாய் இருந்தால்தான் எந்த வல்லமைகள் நம்ம விரோதமாய் எழும்பினாலும் அவைகள் ஒன்றும் செய்ய முடியாது. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியலாம், ஆனால் விழுங்க முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தேவனுக்கு முன்பதாகவும் மனிதனுக்கு முன்பதாகவும் குற்றமில்லாத ஒரு ஜீவியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை நாம் செய்யும் போதுதான் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருப்பார். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்க வேணும். பாருங்க, இங்க இந்த சிங்கங்களை குறித்து படிக்கும் போது தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்க, இந்த அதே சிங்கங்கள் கெபி தான், அதே சிங்கங்கள் தான் தானியேலை போட்ட அதே இடம்தான். அதே இடத்துல தானியேலை குற்றம் சாட்டின மனிதர்களை தூக்கி போட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல உள்ள பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. பாருங்க, அவங்க உள்ள போய் சேருவதற்கு முன்பதாக சிங்கங்கள் அவர்களை எலும்புகளை நொறுக்கிடுச்சு, அவர்களை கொன்று போட்டது. பிரியமானவர்களே, அவ குற்றம் உள்ளவர்கள், குற்றம் பாருங்க, இங்க பாருங்க, இவங்க தானியேலை குற்றப்படுத்தினார்கள், ஆனா அவங்களே ஜீவமே குற்றம் உள்ளதா இருந்துச்சு. அவர்களே அக்கிரமத்தோடு பாவங்களோடு இருந்தார்கள். பிரியமானவர்களே, கடைசியில பார்த்தா சிங்கங்கள் அவர்களை கொன்று போட்டதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன்னுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிற எந்த வல்லமையும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தர் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட எழும்புகிறதான அந்த குற்றம் சாட்டுகிற வல்லமைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் குற்றமற்றவர்களாய் நம்மை பாதுகாத்து கொண்டு நாம் தைரியமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து முன்னேறி செல்லும் போது நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார், கர்த்தர் அழித்து போடுவார். இங்கே பாருங்கள், தானியேலை குற்றச்சாட்டினவர்களை அந்த சிங்கங்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது என்று சொல்லி படிக்கிறோம். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று படிக்கிறோம். எப்பேற்பட்ட குற்றம் சாட்டுகிற வல்லமைகளா இருந்தாலும், நம்ம விரோதமாய் கிரியேசிக்கிற வல்லமையா இருந்தாலும், நம்ம மேல் குறையை கண்டுபிடிக்கிற வல்லமையா இருந்தாலும் ஒரு நாள் கீழே தாழ தள்ளப்பட போகிறது. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இங்கே எப்படி அந்த குற்றம் சாட்டின மனிதர்கள் அந்த கெபிக்குள்ள தாழ தள்ளப்பட்டார்களோ, அதுபோல் அந்த வல்லமைகளை கர்த்தர் தாழ தள்ளி போடுவார். ஆகவே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை போல தைரியமாக நாம் முன்னேறி செல்ல வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது நாளே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவனுக்கு முன்பதாகவும் எல்லா மனுஷர்களுடைய மனசாட்சிக்கு முன்பதாக நாங்கள் உத்தமர்கள் என்று விளங்க பண்ணும். ஆகவே பிரியமானே, நாம் தேவனுக்கு முன்பாகவும் சரி, எல்லா மனுஷருக்கு முன்பாக நாம் குற்றம் இல்லாதவர்களாக நாம் உத்தமர்களாக ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பார்வையிலும் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கணும், மனிதர்களின் பார்வையில் அப்படி இருக்கும் போது எப்பேற்பட்ட சிங்கங்கள் கெபின் வழியாய் நீ போனாலும் அந்த சிங்கங்கள் உன்னை தொட முடியாது, உனக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது, அவைகளை நீ மிதித்து போடுவாய், அவர்களை கீழ்ப்படுத்துவாய். ஆகவே குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களை தான் சிங்கம் சேதப்படுத்தும். ஆகவே குற்றம் சாட்டுகிறவர்களை சிங்கம் சேதப்படுத்தும். குற்றமற்றவர்களாய் உத்தமர்களாய் இருக்கிறவர்களை சிங்கங்கள் நெருங்க முடியாது, சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் சிங்கங்களின் வாயிலிருந்து தேவன் தானியேலை தப்புவித்தார். இந்த நாட்களிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவர் தப்புவிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சிங்கத்தின் வல்லமைகளும் உன்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு குற்றமில்லாத ஒரு ஜீவியை செய்கிறவர்களாக அவருக்கு முன்பாக நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே நம்மை நாம் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய கரத்திலே நாம் போடுவோமாக. கேட்ட சத்தியத்தின்படி நடக்கும்
முடிய தேவன் கிருபை தருவாராக. நல்ல பிதாவையும் அருமையான சமூகத்துக்கு துதிக்கிறோம். நாளிலும் கூட கத்தாவே சிங்கங்கின் கெபியிலே போடப்பட்ட தானியேலை ஆண்டவர் தப்புவித்தீர். ஆண்டவர் அதற்கு காரணம் அவன் குற்றமில்லாதவனாக உத்தமனாக இருந்தபடினால கத்தர் பாதுகாத்தீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பலவிதமான சிங்கங்களின் கெபியில சிங்கங்களின் வழியாக நான் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறோம். ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களில், ஆண்டவரை படிக்கும் இடங்களில், சபைகளிலே, ஊழியங்களிலே, வீடுகளிலே, குடும்ப ஜீவியங்களில் எத்தனையோ வல்லமைகள் சிங்கங்களைப் போல எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எங்களை விழுங்கும்படி பிரயாசப்பட்டு கொண்டிருக்க பல வல்லமைகள் எங்களுக்கு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக ஜீவிக்கும் போது எந்த சிங்கத்தின் வல்லமைகளும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம். அதுபோக தாவே, நாங்கள் அப்படியே ஜீவிக்க சிங்கங்களின் வல்லமைகளை கீழ்ப்படுத்த மேற்கொள்ள எங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நாங்கள் தைரியமாக அந்த சிங்கத்தை மிதித்து போட, அதை நசுக்கி போட கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா சிங்கங்களுக்கும் விரோதமாக ஆண்டவரை நாங்கள் எழும்பி கிரியை செய்கிறவர்களாக முன்னேறுவர்களாக கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சாமி, ஆண்டவரே, அதி சீக்கிரத்தில் குற்றம் சாட்டுகிற வல்லமைகள் கீழே தள்ளப்படும் போது ஆண்டவரே அவைகள் ஒன்றுமில்லாமல் போகிறது. எங்களுடைய தலைகளையோ கத்தர் நிமிர்த்த போகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையின் கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.